எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசத்தினாலே சாராள் பலனை பெற்றாள். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் பலனடைய விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. நாம் எங்கிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனிடமிருந்து மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கனியுள்ளவர்களாய் இருக்க தேவன் நம்மை பலப்படுத்துவார். எவ்வளவு அதிகமாக நாம் விசுவாசத்தை பெறுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் தேவனுக்கென்று கனி கொடுக்கின்றவர்களாய் இருப்போம். இங்கு வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனிக்கும் போது நான் மனஸ்தாபத்துடன் தேவனிடம் திரும்புவதற்கு அதிக தாமதமாகி விட்டது என்றோ, அல்லது தேவன் தமது கிருபையை எனக்களிப்பதற்கு அதிக தாமதமாகிவிட்டது என்றோ எண்ணலாம். ஆனால் அது அப்படியல்ல. கிறிஸ்துவின் சுபாவம் நம்மில் உருவாகவும் தேவநாம மகிமைக்காக அது உலகுக்கு வெளிப்படவும் முடியாதபடி காலம் இன்னும் அதிக தாமதமாகிவிடவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். சாராள் மற்றும் ஆபிரகாமின் சரீரத்தை பார்க்கும்போது ஒரு சந்ததியை பெறுவது சாத்தியமற்றது போல தோன்றினாலும் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன் தான் சொன்னபடியே அதை நிறைவேற்றினார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் காலதாமதமாகிறதே என்று வருத்தப்படாமல் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். அப்பொழுது அவர் தாம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருப்பார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.